Hello everyone. Good evening. Okay, so இன்னைக்கு நம்ம வந்து சயின்ஸ் பார்க்கலாம். மேட்டர் அரவுண்ட் அஸ் லெசன். ஸோ நான் ஏன் வந்து இப்போ கெமிஸ்ட்ரியில ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா பயாலஜி ஈஸி தான், நான் சீக்கிரமாவே நான் கவர் பண்ணிடுறேன். பட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனும் லைன் பை லைன், அதாவது இந்த லெசனுக்கு அடுத்த லெசன் அப்படிலாம் பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் 12th வரைக்கும். அண்ட் ஒரு லெசன்ல இருந்து இன்னொரு லெசன் லிங்க் ஆயிருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் லெசன் நடத்திட்டு தான் செகண்ட் லெசன் நடத்த முடியும். அந்த மாதிரி தான் இருக்கு கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். பிசிக்ஸ்னா எந்த லெசன் வேணாலும் நடுவுல இருந்து எடுத்து நடத்தலாம். ஸோ தட்ஸ் ஈஸி ஒன்லி. ஆனா கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்து இன்னொன்னு லிங்க் ஆயிருக்கனால நம்ம கெமிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், யார்கிட்ட எல்லாம் புக் இருக்கு? எல்லாத்துக்கிட்டயும் புக் இருக்கா? சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ். ஓகே, ஸோ புக் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் புக் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப, அதாவது நான் இப்போ மார்க் பண்றது, சொல்லி தரது, அது எல்லாமே நீங்க அப்படியே லைன் பை லைன் மார்க் பண்ணுங்க. இன்னைக்கு என் கூடவே சேர்ந்து நீங்க படிச்சிடணும் லெசன். ஓகேவா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேட்டர் அரவுண்ட் அஸ் லெசனை எப்படி படிக்கணும் அண்ட் லெசனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு புக்குனா எப்படி படிக்கணும், மேலோட்டமா இல்லாம டீப்பாவும் படிக்கணும், எல்லா கான்செப்டும் கவர் பண்ணணும். பிகாஸ் நம்மளுக்கு 9th 10th இதெல்லாம் வந்து இந்த என்டிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளஸ் 9th சிலபஸ் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ல இருக்கு. ஓகேவா? 9th வந்து பேசிக் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, 12th பேசிக் தான் 10th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் டஃபா இருக்கும் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி தான் எப்பயுமே சிலபஸ் வைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அதனால 11th ரொம்ப க்ரூஷியல்னால டஃப்பான சிலபஸ் நம்ம கவர் பண்ணும். ஸோ இதை நிறைய பேர் நெக்லிஜிபிளா விட்டுருவாங்க. அப்புறமேட்டு 12th வந்து நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வரும்ல, நீட்டு, ஜேஇ, ஐஐடிக்குலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th இருந்தே படிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம போலாம் லெசன்குள்ள. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we use the term matter to cover all the substances and materials from which the universe is composed. அதாவது மேட்டர் அப்படின்னா எது எது எடுத்தாலும் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் தான், மேட்டர் தான். அதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க, எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் தான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம்னா, ஓகே, கிளாசிபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம கிளாசிஃபை பண்ணது மேட்டர் என்ன பேசிஸ்ல அப்படின்னா, பேஸ் ஆஃப் த காம்போசிஷன். அதாவது இங்க பாருங்க, யூ ஹாவ் ஸ்டடிட் த கிளாசிபிகேஷன் ஆஃப் மேட்டர் ஆன் தேர் பிசிக்கல் ஸ்டேட்ஸ். பிசிக்கல் ஸ்டேட்ஸ்ல நம்ம எப்படி மேட்டர் இது வரைக்கும் கிளாசிஃபை பண்ணோம்? கிவ் மீ எக்ஸாம்பிள். அதாவது எப்படி கிளாசிஃபை பண்ணோம் அதை சொல்லுங்க. பேஸ்ட் ஆன் பிசிக்கல் ஸ்டேட்ஸ். இது வரைக்குமே நம்ம அதை தான் படிச்சிருக்கோம். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ்? 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. யா, வெரி குட் ஸ்ரீநிதி. சாலிட், லிக்விட், கேஸ். இதை நாம என்ன பேசிஸ்ல பண்ணோம்? அந்த பேசிஸ் ஆஃப் பிசிக்கல் ஸ்டேட். இப்போ 9th ஸ்டாண்டர்ட்ல நாம இன்னும் கொஞ்சம் அதிகமா படிக்கணுங்கிறதுனால இந்த லெசன்ல நாம மேட்டரை ஆன் த பேசிஸ் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன் பேஸ் பண்ணி தான் கிளாசிஃபை பண்ண போறோம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் மேட்டர்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், இட் ஹாஸ் பீன் கிளாசிஃபைட் இன்டு பியூர் சப்ஸ்டன்சஸ் அண்ட் மிக்சர்ஸ். ஸோ என்ன டைப்பா இருக்கு? ஃபர்ஸ்ட் பியூர் சப்ஸ்டன்ஸாவும் கிளாசிஃபை பண்றாங்க, அப்புறம் மிக்சர்ஸ். 2 டைப்பா ப்ராடா வந்து பார்க்கணும் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர். அந்த பேசிஸ் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன்ல இது ரெண்டா டிவைட் பண்றாங்க. And pure substance are those which contain only one kind of particles, whereas impure substances, அதாவது mixtures, contain more than one kind of particles. So இப்போ பாத்தீங்கன்னா pure substance அப்படின்னா இப்போ ஒரே ஒரு மாதிரியான பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஆனா ஒரு மிக்சர் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல். இப்போ வந்து சாண்டு, சுகரை மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது வந்து மிக்சர். ரெண்டுமே வேற வேற கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான். இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் வந்து ஒரு பியூர் பார்ட்டிகல், பியூர் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? அண்ட் வேற சாண்ட், ஒரு சுகர், அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு மிக்சர் அண்ட் இட் பிகம்ஸ் இம்பியூர். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்போ பியூர்னா என்ன, இம்பியூர்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? பிகாஸ் இதுதான் பேசிக். அண்டர்ஸ்டுட்? ஓகே, we'll proceed. Next. Not all things that we feel
வி சி ஆர் ஃபீல் எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே மேட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு சன்லைட் வருது, இல்ல ஒரு எனர்ஜி, இல்ல ஒரு ஃபோர்ஸ், அது எல்லாமே நம்மளால கண்ணுல பார்க்க முடியாது ஒரு சிலது, இல்ல ஒரு சிலது நம்மளால ஃபீல் தான் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே மேட்டர்ல அடங்காது. ஸோ நம்ம அதாவது இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குல்ல, நம்மளால டச் பண்ண முடியறது அதெல்லாம் தான் மேட்டர். ஓகேவா? தட்ஸ் இட். அண்ட் இப்போ நாம இந்த டேப்லெட் காலம் எடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் புக்ல மார்க் பண்ணது எல்லாமே மார்க் பண்ணிட்டீங்களா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எல்லாமே படிக்கணும்ட்டு இல்ல, இது படிச்சாவே கவர் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஹைலைட் பண்ணிக்கோங்க. இங்க அண்டர்லைன் பண்ணிருக்கேன்ல, ஹைலைட் பண்ணது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து டெஃபினிஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டேப்லெட் காலம் ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட்ல வந்து மேட்டர் ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ், இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். அதாவது பியூர் சப்ஸ்டன்ஸ்னா நார்மல் திங். மிக்சர்னாலும் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் என்னென்னவா இருக்கு அப்படின்னா, பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து கிளாசிஃபைட் அஸ் எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ்னா என்ன? எலிமெண்ட்ஸ் வந்து cannot be broken into simpler substances. ஸோ எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ பீரியாடிக் டேபிள்னா எல்லாத்துக்கும் தெரியுமா? இல்ல ரெட் லைன் இல்ல, நான் இங்க ஹைலைட்டர்ல எல்லோ கலர்ல பண்ணிருக்கேன்ல அது. ஓகேவா? ஓகே. பீரியாடிக் டேபிள் தெரியுமா எல்லாத்துக்கும்? ஓகே. அதுல கொடுத்திருக்காங்களே எலிமெண்ட்ஸ், அதெல்லாம் தான் எலிமெண்ட்ஸ். அதாவது இப்போ ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்களேன். ஹைட்ரஜனை வந்து உங்களால இன்னும் சின்னதா உடைக்க முடியுமா? யா லைக் ஹைட்ரஜன் தான். ஆமா, 118 எலிமெண்ட்ஸ். ஓகேவா? அதெல்லாம் உடைக்க முடியுமா? முடியாது. சோ விச் cannot be broken. அத வந்து ஹைட்ரஜனை திருப்பி எதுவா மாத்த முடியும். அதுவே ஒரு ஸ்மாலஸ்ட் சப்ஸ்டன்ஸ் தான். அது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ். சோ நம்மளால அதை உடைக்க முடியாது. சோ அதுதான் எலிமெண்ட்ஸ். அண்ட் காம்பவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கேன் பி broken down into elements by chemical reactions. சோ காம்பவுண்ட்ஸ்னா நிறைய வாட்டர்னு எடுத்துக்கிறாங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸாம்பிளே, வாட்டர் H2O. அதாவது இதுல என்னென்ன காம்பவுண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு? ரெண்டு எலிமெண்ட்ஸ் சேர்ந்தது தான் வந்து ஒரு காம்பவுண்ட் H2Oன்னு வச்சுக்கோங்க. இதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு ஒரு வாட்டர்ல? யா, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இது சேர்ந்தது தான், நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு காம்பவுண்ட். ஸோ இதை வந்து நம்மளால ஈஸியா உடைக்க முடியுமா? ஹைட்ரஜன் ஆட்டமா அண்ட் ஆக்சிஜன் ஆட்டமா நம்மளால கண்டிப்பா பிரிக்க முடியும். ஸோ ஆட்டமா பிரிக்க முடியும். ஸோ இது வந்து காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஆனா இது ரெண்டுமே பியூர் சப்ஸ்டன்ஸ் தான். இதுல எந்த மிக்சரும் இல்ல. ஓகேவா? இது ரெண்டும் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ்ல தான் எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பியூர் சப்ஸ்டன்சஸ் ஆர் மிக்சர்ஸ். அதுல வந்து ஹோமோஜீனஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனஸ் மிக்சர் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் மிக்சர்ஸ் இருக்கு. இப்போ ஹோமோஜீனஸ் மிக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிஃபார்ம் காம்போசிஷன். அதாவது இப்போ ஒரு சுகர் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, இல்ல ஆல்கஹால் எடுத்துக்கோங்க, வாட்டர் பிளஸ் ஆல்கஹால். இது எல்லாமே ஒரு டெஃபினைட் ப்ரொபோர்ஷனா இது இந்த அளவு தான், இது இந்த அளவு தான், இவ்வளவு மிக்ஸ் பண்ணா எதுவுமே அதாவது ரெசிடியூ இருக்காது. ரெசிடியூ இல்லாம ஈவனா மிக்ஸ் ஆகி அதுல என்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கு நம்ம கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது தான் ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஓகேவா? ஒன்லி ஒன் சப்ஸ்டன்ஸ் இருந்தா மட்டும் பியூரா? அதுவும் பியூர் தான். ஒரு சப்ஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதுவும் பியூர் தான். ஓகே. ஹெட்ரோஜீனஸ், நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன். அதாவது இப்போ சாண்டும் சுகர்னா எவ்வளோ அந்த சாண்ட்ல என்னென்ன இருக்குன்னு தெரியாது. சுகர் வந்து அதுல மிக்ஸ் பண்ணா அது வந்து மிக்ஸ் ஆயிருக்கிறது நம்ம கண்ணுக்கு நல்லாவே வெளிப்படையாகவும் தெரியும். அது நம்மளால ஈஸியா செப்பரேட்டும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து நான் யூனிஃபார்ம். ஒரு டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், இந்த அளவுக்கு இந்த அளவு அப்படின்ட்டுலாம் மிக்ஸ் ஆகாம என்னென்னமோ மிக்ஸ் ஆயிருக்கிறது தான் வந்து ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். ஓகேவா? ஓகே. ஆக்டிவிட்டி 1 பார்க்கலாம். இஸ் ஏர் a pure substance or mixture? நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஏர் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸா மிக்சரா? மிக்சர். ஏன் மிக்சர்? பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசஸ். இப்போ ஒரு அட்மாஸ்பியர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏர்ல வந்து எவ்வளவு ஆட்டம்ஸ், ஹைட்ரஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கேசஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் ஆஃப் கேசஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதனால இது வந்து ஒரு மிக்சர். ஏர் அப்படிங்கிறது மிக்சர். ஓகேவா? சோ செகண்ட் क्वेश्चन, பேஜ்னா செகண்ட் பேஜ் தான் இந்த லெசனோட செகண்ட் பேஜ். இந்த பேஜ் சொல்றேன், 114 எடுத்துக்கோங்க. 114 டீச் பண்றேன்.
Second one, you must have seen brass statues in museums and places of worship. Brass is an alloy made up of approximately 30% zinc and 70% copper. Is brass a pure substance or a mixture or a compound? So brass வந்து ஒரு அலாய் சொல்லிட்டாங்க. அலாய்னா என்ன, டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் இல்லைன்னா ஒரு மெட்டல் நான் மெட்டல் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து ஜிங்க் இருக்கு, காப்பர் இருக்கு. ஸோ பிராஸ் வந்து என்னது? நோ, பிராஸ் வந்து ஒரு மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். இது ஒரு காம்பவுண்ட் இல்ல. நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ். Elements இதுல பாருங்க, likewise all substances on earth are made up of certain simple substances called elements. ஒவ்வொரு சிம்பிள் எல்லா சப்ஸ்டன்ஸ், ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதுல ஒரு சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இருந்துதான் அந்த பெரிய சப்ஸ்டன்ஸே மேட் ஆயிருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் மெட்டீரியல்ஸ். பில்டிங் பிளாக்னா அதான் வந்து அடித்தளமே. ஒரு மெட்டீரியல், ஒரு பெரிய மெட்டீரியல் உருவாக்குறதுக்கு எலிமெண்ட் அப்படிங்கறதா ஒரு பில்டிங் பிளாக். சோ எது புரியல அப்படின்னு சொல்லுங்க. In the modern periodic table there are 118 elements known to us and 92க்கு வந்து naturally occurring, அதாவது நேச்சர்லயே இருக்குது. அண்ட் ரிமைனிங் இருக்குல்ல, ரிமைனிங் 26 வந்து ஆர்டிபிஷியலி கிரியேட்டட், அதாவது ஹியூமன் மேடு தான் வந்து ஹியூமன் மேடு 26 இருக்கு அண்ட் நேச்சுரலி அக்கரிங் வந்து 92. ஸோ இது வந்து செகண்ட் ஒன் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர் தான். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட் ஆஃப் எலிமெண்ட் வந்து மிக்ஸ் ஆயிருக்கதான் வந்து ஒரு காம்பவுண்ட். அண்ட் காம்பவுண்ட் வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் பியோர் மிக்சர், அதாவது பியோரா இருக்கும்ல, பியோர் சப்ஸ்டன்ஸோட பார்ட் தான் வந்து காம்பவுண்ட். ஆனா ஒரு அலாய்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து வேற காம்போசிஷன். அது அலாய்னா என்னன்னா, இப்போ ஒரு 2-3 மெட்டலை சேர்த்தனோம்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகி அந்த டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ஹான்ஸ் ஆகி நம்மளுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டில ஒரு உருவாக்குறது தான் வந்து ஒரு அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். அலாய் அப்படிங்கிறது ஒரு இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது அப்பனா அது வந்து ஒரு மிக்சரா மாறும். அதுல வந்து ஒரு ஹோமோஜீனஸ் மிக்சர். ஓகேவா? பிகாஸ் அதை வந்து அதுக்கப்புறம் செப்பரேட் பண்றது ஈஸி இல்ல. எலிமெண்ட்ஸ்னா ஒரு சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ், சிம்பிளஸ்ட் ஸ்டார்டிங் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் மெட்டீரியல்ஸ். நீங்க அப்படியே நான் ஹைலைட் பண்ணதை மறக்காம உங்க புக்லயும் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படியே. ஓகே ஓகே. So each element is made up of only one kind of atom. For example, aluminum is an element which is made up of only aluminum atom. So aluminum element வந்து நிறைய சின்ன அலுமினியம் ஆட்டம்ஸால தான் மேட் அப் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ஆட்டமோட இங்க எழுதிட்டு இருந்தேன்ல, ஆட்டம் எலிமெண்ட் இதுக்கப்புறம் தான் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் ஆட்டம் டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. The smallest unit of an element which may or may not have independent existence but always take part in chemical reaction is called atom. So ஒரு இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எலிமெண்ட் வந்து ஆட்டம், இது ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இதுல வந்து which have independent existence may or may not அப்படின்னா என்னது? ஸோ இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் மே ஆர் மே நாட். ஸோ இண்டிபெண்டா எந்த ஆட்டம் இருக்கு? ஸோ அதை நீங்க சொல்லுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஓகே, அலுமினியம் எடுத்துக்கிட்டா அலுமினியம் வந்து தனியாவே இருக்கும். ஓகேவா? இயங்கும். ஓகேவா? சப்போஸ் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டா ஹெச் மட்டும் தனியா எப்பயுமே இருக்காது. ஹெச் எப்பயுமே H2 தான் இருக்கும். ஆக்சிஜன் வந்து தனியா ஓவா மட்டும் இருக்காது. ஆக்சிஜன் O2 இயங்கும், இல்லைன்னா O3 தான் இருக்கும் இல்லையா? ஓ அப்படிங்கிறது மட்டும் தனியா எப்பயுமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து மே ஆர் மே நாட் ஹேவ் இண்டிபெண்ட், இல்லைன்னா இண்டிபெண்டா இருக்காது. ஓகேவா? பட் எப்பயுமே இந்த ஆட்டம் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல டேக் பார்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் மாலிக்யூல்ஸ் அப்படின்னா the smallest unit of a pure substance which always exists independently and can retain physical and chemical properties of the substance is called a molecule.
ஸோ ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸோட சின்ன யூனிட், அதாவது பியூர் சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னா எலிமெண்ட் இல்லைன்னா காம்பவுண்ட், அதுல இருக்க ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் மாலிக்யூல்ஸ். அண்ட் இந்த மாலிக்யூலுக்கு வந்து நிறைய அந்த எதுல இருந்து வந்துச்சோ அந்த எலிமெண்டோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல இருக்கும், அதுதான் வந்து மாலிக்யூல் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் மாலிக்யூல் H2, வாட்டர் மாலிக்யூல் H2O, இதெல்லாம் வந்து ஒரு மாலிக்யூலோட எக்ஸாம்பிள். ஓகேவா, தட்ஸ் இட். ஸோ இதுதான் இந்த பேஜ்ல இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம நோட் பண்றது. அண்ட் இந்த பேஜ் பாத்தீங்கன்னா எலிமெண்ட் இட்ஸ் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். ஒரு பீரியாடிக் டேபிள் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், மெட்டல், மெட்டலாய்ட், நான் மெட்டல், அதாவது இப்படி இருக்கும்ல பீரியாடிக் டேபிள். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் மெட்டலாய்ட், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நான் மெட்டல், அண்ட் நடுவுல இருக்கிறதெல்லாம் இந்த சைடு இருக்கிறது மெட்டல், நான் மெட்டல், நடுவுல மெட்டலாய்ட். ஓகேவா. ஸோ எலிமெண்ட் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கு, மெட்டல், மெட்டலாய்ட், நான் மெட்டல். ஓகே, ஸோ மெட்டல்ஸோட எக்ஸாம்பிள் இது, மெட்டலாய்டோட எக்ஸாம்பிள், அண்ட் நான் மெட்டல் இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா. Compounds. When two or more elements combine chemically to form a new substance, the new substance is called a compound. So compound அப்படின்னா என்னன்னா ஒன் ஆர் ரெண்டு இல்லைனா அதோட அதிகமா எலிமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஒரு கெமிக்கலா கம்பைன் ஆகி ஒரு புது சப்ஸ்டன்ஸ் உருவாக்குதுல, அதுதான் வந்து காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட் வந்து என்னது, பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ்னா கெமிக்கலா வந்து இது கம்பைன் ஆகி ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்றது. ஸோ அதான் வந்து ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் காம்பவுண்ட். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் கேன் சுகர் இஸ் மேட் அப் ஆஃப் 3 எலிமெண்ட்ஸ், கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். கேன் சுகர்னா என்ன, சுகர் குளுக்கோஸோட ஃபார்முலா C12H22O11, இதான் வந்து குளுக்கோஸ் ஃபார்முலா, சுகரோட ஃபார்முலா. ஓகேவா. ஸோ இது எதனால மேட் ஆயிருக்கு அப்படின்னா 3 different elements, carbon, hydrogen and oxygen. இது மூணுனால மேட் ஆயிருக்கு. ஓகேவா. Next, a compound has properties that are different from those of the elements from which it is made. So ஒரு காம்பவுண்ட் அப்படின்னா இப்ப எல்லாமே சேர்ந்து ஒரு காம்பவுண்டா இருக்கு. இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு காம்பவுண்ட் உருவாகி இருக்கு. ஆனா இந்த காம்பவுண்டுக்கு இந்த கார்பனோட ப்ராப்பர்ட்டி தனியா, ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி தனியா, இல்ல ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி தனியா, தனித்தனியா இருக்காது இல்லையா. இது மூணு சேர்ந்து வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கும். ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா, புரிஞ்சுதா காம்பவுண்ட்ஸ் வரைக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் தான், நான் அதை கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இனிமே தான் கொஞ்சம் இதா இருக்கிறதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஜென்ரல் பார்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்டோட டிஃப்ரென்சஸ். எலிமெண்ட் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம், ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டம்ல இருக்கிறது மட்டும்தான் எலிமெண்ட். காம்பவுண்ட்னா நிறைய டிஃப்ரெண்ட் வேற வேற எலிமெண்ட்ஸ், அதாவது H2O H, ஹைட்ரஜன் வேற, அப்புறம் ஆக்சிஜன் வேற. when the class ends please reply ma'am. எனக்கு மேபி 1 hour ஆகும் இந்த லெசன் ஃபுல்லா முடிக்க. The smallest particle that retains all its properties in an atom. ஒரு எலிமெண்ட் அப்படின்னா ஒரு சின்ன பார்ட்டிகிள், அதுல வந்து இந்த ஆரிஜினா ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம் இருக்கனால அந்த ஆட்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் அந்த எலிமெண்ட்ல இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே தான் இருக்கும். வேற காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸால மேட் ஆயிருக்கிறதுனால, டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ்னால நம்மளுக்கு வந்து வேற மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் வரும். அண்ட் முன்னாடியே பார்த்த மாதிரி எலிமெண்ட்டை வந்து பிரேக் பண்ண முடியாது, ஆனா காம்பவுண்டை பிரேக் பண்ண முடியும். இதெல்லாம் ஜென்ரல் தான். நெக்ஸ்ட் மிக்சர். Mixtures வந்து a mixture is an impure substance. It contains 2 or more kinds of element or compounds or physically mixed together in any ratio. So ஒரு மிக்சர் அப்படின்னா பிசிக்கலா நம்ம மிக்ஸ் பண்றது தான். ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இல்ல வேற வேற காம்பவுண்ட்ஸை கூட வந்து மிக்ஸ் ஆகுறது தான் வந்து மிக்சர்ஸ் அப்படின்னா, அது எனி ரேஷியோ, ஒரு இந்த அளவுக்கு தான் அப்படின்னு இல்லாம எப்படியோ மிக்ஸ் ஆகுறது தான் வந்து மிக்சர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, தட்ஸ் இட். இதுல இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட், வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்ல இந்த பேஜ்ல. இந்த டிஃபரன்ஸ்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க.
பிகாஸ் நான் இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருக்க பாயிண்ட்ஸ் தான் இதுலயும் இருக்கு. ஓகேவா? இந்த பிளாக் காம்பவுண்ட், ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். இனிமே போக போக தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. Take some powdered iron fillings and mix it with sulfur. So iron fillings, iron கொஞ்சம் எடுத்துக்கிட்டு powdered iron fillings sulfurம் mix பண்ணிக்கோங்க. And அது ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஷ்ல வச்சுக்கிட்டு and ஒரு சாம்பிள் எடுத்து ஹீட் பண்ணிருங்க. ஹீட் பண்ணோடனே you will get black brittle compound. So அந்த காம்பவுண்ட் பேரு தான் அயன் சல்ஃபைடு. அயன் சல்ஃபைடு ஃபார்முலா தெரியுமா யாருக்காச்சு? அயன் சல்ஃபைடு FeS. ஓகே, சோ இந்த பிளாக் காம்பவுண்ட் ஆன் ஹீட்டிங் அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா iron sulfide. Iron plus sulfur on heating produces iron sulfide. And you have to note one thing very very important. இந்த மாதிரி இது கொடுத்திருக்காங்கல்ல, அதாவது இந்த ஒரு இந்த ஒரு கன்வர்ஷன் இருக்குல்ல, சோ இது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கிறதுமே கண்டிப்பா எக்ஸாம்ல வரும், கண்டிப்பா வரும். பிகாஸ் அந்த 1 2 அது கொடுத்துருக்கிறது கண்டிப்பா அந்த எக்ஸாம்பிள் தான் மோஸ்டா கேட்பாங்க எல்லா இதுலயுமே. சோ இந்த மாதிரி ப்ராசஸஸ் கன்வர்ஷன் இதெல்லாமே வந்து நீங்க மேபி மெமரைஸ் கூட பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா அயன் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ட்ரை ஒரு கிரே கலர் பவுடர். அண்ட் அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அயனும் காந்தமும் வச்சோம்னா அயன் வந்து அட்ராக்ட் ஆகும்ல. சோ அதே மாதிரி சல்ஃபர் வந்து அட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி இல்ல. அதே இது அயன் அண்ட் சல்ஃபர் சும்மா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா அதுல அயன் மேக்னெட் கொண்டு வந்தா அயன் மட்டும் அட்ராக்ட் ஆகி போகும். அதே இது அயன் சல்ஃபைடு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? அயன் சல்ஃபைடு வந்து ஒரு ஹீட் பண்ணோனே அயன் சல்ஃபைடு வருது. அப்போ அந்த மேக்னெட் வச்சா அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அழிஞ்சு போயிருது. அயனையும் சல்ஃபரையும் ஹீட் பண்ணா அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி போயிருது. இதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ பிளட் பாத்தீங்கன்னா பிளட் இஸ் நாட் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். பிளட் வந்து ஒரு இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் தான். ஏன்னா அதுல நிறைய பிளேட்லெட்ஸ் இருக்கு, ஆர்பிசி இருக்கு, WPC இருக்கு, பிளாஸ்மா இருக்கு. ஸோ பிளட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பியூர் சப்ஸ்டன்ஸ், இட் இஸ் அ இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதையும் நீங்க ஹைலைட் பண்ணதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் தேவைப்படும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஈஸி தான். ஸோ அண்ட் வாட்டர் என்ன? ஸோ கிளாஸிஃபை பேஸ் ஆன் மிக்சர் ஆர் காம்பவுண்ட். ஓகேவா? டப்பு டப்புன்னு சொல்லிருங்க, நான் கேட்க. சாண்ட் அண்ட் வாட்டர் என்னது? யா, மிக்சர். நெக்ஸ்ட் சாண்ட் அண்ட் அயன் ஃபில்லிங்ஸ், இதுவும் மிக்சர். கான்கிரீட் மிக்சர். வாட்டர் அண்ட் ஆயில் இதுவும் மிக்சர் தான். சாலட்ஸ் மிக்சர். வாட்டர் என்னது? காம்பவுண்ட். கார்பன் டை ஆக்சைடு காம்பவுண்ட். யா. Cement mixture. And alcohol என்னது? Yes, mixture. Homogeneous. Next, ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. மிக்சர்னா என்ன? ஹோமோஜீனஸ், ஹெட்ரோஜீனஸ். அண்ட் ஹோமோஜீனஸ்ல 2 டைப் இருக்கு. ட்ரூ சொல்யூஷன் ஒன்று, அலாய்ஸ் ஒன்று. அதே இது ஹெட்ரோஜீனஸ் பாத்தீங்கன்னா இதுலயும் 2 டைப், சஸ்பென்ஷன், கொலாய்ட்ஸ். ஸோ இது எல்லாமே தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஸோ ஹோமோஜீனஸ்ல என்ன? ட்ரூ சொல்யூஷன், அலாய்ஸ். ஓகேவா? ஸோ ஹோமோஜீனஸ், ஹெட்ரோஜீனஸ் மிக்சர், a mixture in which components cannot be seen separately. முன்னாடியே சொன்னேன்ல, ஹோமோஜீனஸ் மிக்சர்னா இப்போ டோட்டலா மிக்ஸ் ஆயிருக்கும். அண்ட் அந்த காம்பவுண்ட்ஸ் இப்போ சுகர் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஜஸ்ட் உங்க கண்ணால பாத்தீங்கன்னா சுகர் சொல்யூஷனா, சால்ட் சொல்யூஷனா, இல்ல வெறும் தண்ணியா அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. சோ அதுதான் ஒரு ஹோமோஜீனஸ் மிக்சர். அதே இது ஹெட்ரோஜீனஸ், ஹோமோஜீனஸ் மிக்சருக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்? யூனிஃபார்ம் காம்போசிஷன் இருக்கும். அண்ட் எவ்ரி எல்லா பார்ட் ஆஃப் த மிக்சரும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் தான் ஹோமோஜீனஸ் மிக்சருக்கான ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லயே வந்துடும். பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஹைலைட் பண்ணது படிக்கிறதுக்காக தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், a mixture in which components can be seen separately is called a heterogeneous mixture.
இப்போ ஒரு சாண்ட் அண்ட் சுகர் மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா உங்களால அந்த காம்பனன்ட்ஸ பார்க்க முடியுமா கண்ணுல? கண்ணுல இல்ல, இட் இஸ் கிளியர்லி விசிபிள். ஆனா எதை கேக்குறீங்க? இப்போ ஹோமோஜீனஸ்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது அதுல என்ன காம்பனன்ட்ஸ் மிக்ஸ் ஆயிருக்குன்ட்டு. ஆனா ஹெட்ரோஜீனஸ்னா நம்ம கண்ணுக்கு தெரியும் என்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே, இதான். That's it. And it does not have uniform composition and properties. That's it. Okay. இது இனிமேதான் ரொம்ப கொஞ்சம் crucial-ஆன டாபிக்ஸ்லாம் வரப்போகுது. Separation of mixtures. Many mixtures contain useful substances mixed with unwanted material. In order to obtain these useful substances, chemists often have to separate them from impurities. So நிறைய mixtures வந்து இம்பியூர் சப்ஸ்டன்ஸோட மிக்ஸ் ஆயிருக்கும். அதாவது தேவையில்லாத சப்ஸ்டன்சஸ்லாம் நிறைய மிக்சரோட இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம வெளியே செப்பரேட் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ சி வாட்டர்னு இருந்துச்சுன்னா நம்ம பியூர் வாட்டர் அதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னா செப்பரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் இம்பியூரிட்டிஸ், டஸ்ட் அது இதுன்னு இருந்துச்சுனாலும் அதையும் செப்பரேட் பண்ணும். ஸோ இது எல்லாத்துக்குமே தேவைப்படுறது செப்பரேஷன் டெக்னிக்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? சோ இந்த செப்பரேஷன் டெக்னிக்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்காம அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த செப்பரேஷன் டெக்னிக்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா will depend on the properties of the components of the mixture as well as their physical state. So அந்த ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு காம்பனண்டோட பாயிலிங் பாயிண்டா இருக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டென்சிட்டியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி வச்சும் அது வந்து டிபெண்ட் ஆகும் என்ன டைப் ஆஃப் செப்பரேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. அண்ட் இட் ஆல்சோ வில் டிபெண்ட் அப்பான் தேர் பிசிக்கல் ஸ்டேட். பிசிக்கல் ஸ்டேட்னா இப்போ கேஸா இருக்கா, சாலிடா இருக்கா, இல்ல லிக்விடா இருக்கா அப்படிங்கறத வச்சும் அது வந்து டிபெண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் அப்படின்னா certain solid substances when heated. இப்போ ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஹீட் பண்ண உடனே எப்பயுமே நான் வழக்கம் எப்படி சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ், அதுக்கப்புறம் கேஸ் டு லிக்விட் அப்படிதானே மாறிட்டு இருக்கும். ஆனா சப்ளிமேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணா ஸ்ட்ரெயிட்டா அது வந்து லிக்விட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போகாம ஸ்ட்ரெயிட்டா ஒரு கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும், கேஸா மாறிடும், லிக்விடா மாறாம. அது பேர் தான் வந்து சப்ளிமேஷன். ஓகேவா? யா, கேம்ஃபர், கற்பூரம், கரெக்ட். அதுவும் ப்ராசஸ் ஆஃப் சப்ளிமேஷன் தான். ஓகே, சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. அண்ட் வென் கூல்ட் இட் கிவ் பேக். இப்போ வந்து நம்ம கற்பூரமே உள்ள வச்சு சூடு பண்ணி ஹீட் பண்ணிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபனல்ல போட்டு காட்டன் பிளக் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி செடிமெண்ட் ஆகுது இல்ல, இது வந்து திருப்பி அந்த கற்பூரமா வரும். ஓகேவா? அதே கற்பூரமா செடிமெண்ட் ஆயிரும். ஓகேவா? இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸை வந்து உங்களுக்கு நான் இதை படிச்சு காமிச்சாலாம் கண்டிப்பா புரியாது. நான் ஜஸ்ட் ஒரு டைம் சொல்றேன், அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சைனா டிஷ், அடியில ஒரு சைனா டிஷ் மாதிரி வச்சுக்கிறாங்க. அண்ட் அண்ட் இது வந்து ஒரு பர்னர், புன்சன் பர்னர். ஸோ இதுல வந்து பர்ன் பண்றாங்க. இங்க கேம்ஃபர் இருக்கு, கேம்ஃபர் இல்ல அமோனியம் குளோரைட் இந்த மாதிரி ஏதாச்சும் பர்ன் பண்ணும். ஓகேவா? பர்ன் பண்ணி இங்க மேல ஒரு இந்த ஃபனலை அடைக்கிறதுக்கு ஒரு காட்டன் பிளக் போட்டுக்கணும். இப்போ வந்து பர்ன் பண்ண உடனே இங்க வந்து செடிமெண்ட் ஆகுது. இந்த வால்ஸ் ஆஃப் த ஃபனல்ல வந்து கேம்ஃபர் செடிமெண்ட் ஆகுது, இல்ல அமோனியம் குளோரைடு வந்து செடிமெண்ட் சாலிடிஃபை ஆகுது. ஓகேவா? இதான் வந்து ப்ராசஸ். தட்ஸ் இட். ஓகே, நான் இப்போ ஒரு வீடியோ காமிக்கிறேன், இதை பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் சைனா டிஷ். அண்ட் இது ஃபனல் இருக்குல்ல, ஃபனலை வந்து இன்வெர்டடா பிளேஸ் பண்றாங்க. மவுத் ஆஃப் த ஃபனல்ல வந்து ஒரு காட்டன் பிளக் போடுறாங்க, ஹீட் பண்றாங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஓகே. ஸோ இப்போ வந்து கூல் ஆகி அந்த கேம்ஃபர் வந்து இந்த சைட்ஸ்ல வந்து கூல் ஆகி டைரக்டா சாலிட் கேம்ஃபராகவே கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்க வந்து இன்டர்மீடியட் ஸ்டெப் லிக்விட் ஸ்டெப் இல்லை. ஸோ இது வந்து நம்ம எல்லா செப்பரேஷன் டெக்னிக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த டேப்லோ காலம் புரியும். அதனால நான் லாஸ்டா இந்த டேப்லோ காலம்க்கு வந்து சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபிகேஷன். Centrifugation is the process by which fine insoluble solids from a solid
liquid mixture can be separated in a machine called a centrifuge. Okay, centrifugation என்ன அப்படின்னா insoluble solids, அதாவது வாட்டர்ல டிசால்வ் ஆகாத சாலிட்ஸ் ஒரு சாலிட் லிக்விட் மிக்சர்ல கலவையில இருக்கும் போது அந்த சாலிபிள்ஸ் இன்சொல்யூபிள் சாலிட்ஸை வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா அது டெக்னிக் தான் சென்ட்ரிஃபியூகேஷன். ஸோ நீங்க வந்து இந்த டெக்னிக்லாம் நான் சொல்லும் போது ஜஸ்ட் நீங்க ஓகே இதான் அப்படின்ட்டு இல்லாம இப்போ வந்து நீங்க ஒரு டேப்லெட் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ சென்ட்ரிஃபியூகேஷன்னா என்ன பண்ணும், என்ன மாதிரி திங்ஸ், என்ன மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருந்தா அதுக்கு இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகேஷனுக்கு இன்சொல்யூபிள் சாலிட்ஸ் வந்து ஒரு சாலிட் லிக்விட் மிக்சர்ல இருந்துச்சுன்னா சென்ட்ரிஃபியூகேஷன் யூஸ் பண்ணுவோம், இந்த வழியா நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த சென்ட்ரிஃபியூகேஷன் என்ன அப்படின்னா இப்போ நடுவுல வந்து சென்ட்ரிஃபியூக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்ப ஹை ஸ்பீட்ல இப்போ ஸ்வர்ல் பண்ணுவோம்ல. இப்போ ஒரு வாட்டர் பாட்டில நிறைய பேர் வந்து கமுத்தி வச்சுட்டு ஒரு ரொட்டேஷன் விடுவீங்களா, நடுவுல ஒரு டொர்னாடோ மாதிரி வருமே, அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா, விளையாண்டுருக்கீங்கல்ல சின்ன வயசுல எல்லாம்? ஸோ அதுதான் வந்து ஒரு சென்ட்ரிஃபியூகேஷன். ஏன் அப்படி வருது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னாலதான் வந்து அந்த நடுவுல வந்து அந்த மாதிரி சுழற்சி வருது. ஸோ அந்த டெக்னிக்கை வச்சுதான் செப்பரேட் பண்றோம் இத. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ ஹெவியர் சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே போயிடும் அண்ட் லைட்டர் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் வந்து மேல இருக்கும். ஸோ சாலிட் வந்து கீழே செடிமெண்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஃபாஸ்டா சுத்தும் போது, அண்ட் நல்ல லிக்விட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மேல டாப்ல இருக்கும். ஓகேவா? Okay, next one, that's it. Next is solvent extraction. Two immiscible liquids can be separated by solvent extraction method. This method works on the principle of difference in solubility of two immiscible liquids in a suitable solvent. So இது என்ன அப்படின்னா ரெண்டு immiscible liquid, இம்மிசிபிள் அப்படின்னா ரெண்டுக்கும் டிசால்வ் ஆகிக்காது, ரெண்டும் தனித்தனியா இருக்கும். இப்போ தண்ணியும் வாட்டரும் சேர்த்தனோம்னா அது ரெண்டும் மிக்ஸ் ஆகுமா? இல்ல யா, பட்டர் சர்னிங் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ அந்த மாதிரி பட்டர் சர்னிங், அதாவது என்ன, அந்த மோர் சிலுப்புறது இருக்குல்ல, அதுதான். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் தான். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து டிஃபரன்ஸ் இன் சொல்யூபிலிட்டி, இது ரெண்டும் இம்மிசிபிள் லிக்விட்ஸ் அண்ட் டென்சிட்டி வந்து மாறி போய் இருக்கறனால சொல்யூபிலிட்டியும் டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபனல் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டிங் ஃபனல், இதுல வந்து அந்த லிக்விட் ரெண்டையும் ஊத்திக்குவாங்க. ஸோ இங்க இருக்கிறது ஒரு லிக்விட், இங்க இருக்கிறது ஒரு லிக்விட், கீழே இருக்கிறது வாட்டர் அண்ட் மேல இருக்கிறது கெரோசின் ஆயில். வாட்டருக்கு மேலதான் கெரோசின் ஆயில் இருக்கும் எப்பயுமே. ஸோ இப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டாப் காக் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, யா லைக் கேப். ஸோ இதை வந்து ஓபன் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டரை மட்டும் எடுத்துட்டு கீழே அப்படியே விட்டுருவாங்க, அந்த இந்த லேயர் வரைக்கும் எடுத்துட்டு இந்த லேயரை விட்டுருவாங்க. ஸோ அப்போ வாட்டரும் தனியா செப்பரேட் ஆயிருக்கும், கெரோசின் ஆயிலும் தனியா செப்பரேட் ஆயிருக்கும். இதுதான் வந்து இந்த மெத்தட். ஓகே. இது என்ன ப்ராப்பர்ட்டினால, இது பிகாஸ் ஆஃப் த டிஃபரன்ஸ் இன் சொல்யூபிலிட்டி ஆஃப் டூ இம்மிசிபிள் லிக்விட்ஸ் இன் சூட்டபிள் சால்வெண்ட். ஸோ இதுதான் வந்து இதோட பிரின்சிபல். ஓகே, தட்ஸ் இட். ஸோ சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஓல்டன் டேஸ்ல இருந்தே இந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது டைஸ்னா என்ன, அந்த கலர் போடுறது அது எல்லாமே, அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம் செய்யறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் தான் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? தட்ஸ் இட். இப்போ சிம்பிள் டிஸ்டிலேஷன். Distillation is a process of obtaining pure liquid from a solution. Distillation என்ன அப்படின்னா process of obtaining ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு பியூர் லிக்விட வந்து எடுக்கிறது தான் வந்து டிஸ்டிலேஷன். ஸோ டிஸ்டிலேஷன் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு எவாப்ரேஷன் பிளஸ் கண்டென்சேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது நான் ரொம்ப ஹைலைட் பண்ணது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்ன, எவாப்ரேஷன் பிளஸ் ஹீட் பண்ணிட்டு கூல் பண்ணும். அதான் வந்து நாம பண்ண வேணாம், அதுவே அது நடக்கும், நான் சொல்றேன். ஓகே. எவாப்ரேஷன் பிளஸ் கண்டென்சேஷன். அண்ட் இது என்ன ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா பாத்துக்கோங்க. சீ வாட்டர் எக்ஸாம்பிள், ஒரு சீ வாட்டர் வந்து இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து குடிக்கிற தண்ணியா மாத்துறாங்க. ஒரு உப்பு தண்ணியை வந்து சீ வாட்டர் வந்து குடிக்கிற தண்ணியா எப்படி மாத்துறாங்கன்னா இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் வச்சுதான் மாத்துறாங்க. அதுல என்ன அப்படின்னா இப்போ ஒரு
இந்த மாதிரி இது என்ன ப்ராசஸ், அதாவது இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, அந்த ரெண்டு லிக்விட் செப்பரேட் பண்ண போற அந்த ரெண்டு லிக்விட்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டுக்குமே பாய்லிங் பாயிண்ட் 25 கெல்வினோட அதிகமா டிஃபரன்ஸ் இருக்கணும். அந்த ரெண்டு லிக்விட்ஸோட பாய்லிங் பாயிண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னா 25 கெல்வினோட டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒண்ணு வந்து ஏன் அப்படின்னா, இப்போ ரெண்டையும் ஹீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒண்ணு வந்து ஒரு பாயிண்ட்ல எவாப்ரேட் ஆகுது அப்படின்னா அது பேர் தான் பாய்லிங் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல எவாப்ரேட் ஆகுது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் எவாப்ரேட் ஆகி கண்டென்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதை வந்து இங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே அதே பாயிண்ட்ல இது பண்ணுதுன்னா ஒரே லிக்விட் தான் இங்க இருக்கிறத இங்கேயும் வரும். இப்போ ரெண்டு வேற வேற பாயிண்ட்ஸ்ல வந்து பாயில் ஆகி மேல எவாப்ரேட் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நம்மளால இதை வந்து எடுக்க முடியும். ஒரு லிக்விட மட்டும் தனியா எடுத்துட்டு இன்னொன்னு இங்க இங்க இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நான் இதுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். ஓகே, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு. ஓகே, உங்களுக்கு புரியும். ஸோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு புன்சன் பர்னர் இருக்கு. இங்க சால்ட் வாட்டர் வந்து ஒரு ஃபனல்ல வச்சிருக்காங்க. அண்ட் மேல வந்து ஒரு தெர்மோமீட்டர் போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு அந்த பாய்லிங் பாயிண்ட் தெரியும் அது அட்டைன் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இது பேர்ன் ஆகும்போது இந்த வாட்டர் வந்து மேல ஸ்டீமா போய் கண்டென்ஸ் ஆகி இந்த டியூப் வழியா, இன்னர் டியூப் வழியா கூல் ஆகுது. இங்க கூல் ஆகி இங்க கலெக்ட் ஆகிக்குது இந்த லிக்விட். அண்ட் சால்ட் மட்டும் தனியா ரெசிடியூவா இருக்கு. ஓகேவா? இதான் இதோட ப்ராசஸ். ஸோ இங்க பியூர் வாட்டர் வந்து கலெக்ட் ஆகிக்குது. ஐ திங்க் ஐ டென்ட் ஷோ யூ சென்ட்ரிஃபிகேஷனுக்கு வீடியோ ஷோ பண்ணல, அதையும் காமிச்சிடறேன் அப்படியே. ஸோ என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு டர்ட்டி வாட்டர், மட்டி வாட்டர் தேவை. அண்ட் இது வந்து சுண்ணாம்பு தண்ணி அப்படின்னு கூட சொல்லுவோம். அண்ட் ஒரு 4 டெஸ்ட் டியூப்ஸ் தேவை. ஸோ இவ்வளோ ஸ்பீடா வந்து அது ரொட்டேட் ஆகணும். இவ்வளோ ஸ்பீடா இருந்தா மட்டும்தான் அது வந்து செப்பரேட் ஆகும். ரொம்ப ஸ்பீடா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால தான் வந்து இது நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாலிட்லாம் வந்து கீழே வந்து செப்பரேட் ஆயிருக்கு. அண்ட் வாட்டர் கரெக்டா நல்ல பியூர் வாட்டர் மேலே இருக்கு. ஓகே, இதுதான் வந்து இந்த ப்ராசஸ். ஓகே, நான் வீடியோலாம் குரூப்ல சென்ட் பண்றேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து தெர்மோமீட்டர்ல டிடெக்ட் ஆகி கண்டென்ஸ் ஆகி பியூர் வாட்டர் இந்த பீக்கர்ல வந்து ஃபார்ம் ஆகுது. அவ்வளவுதான் ப்ராசஸ். ஓகேவா? அசிட்டோன் வந்து பீக்கர்ல தனியா கலெக்ட் ஆயிக்குது. அசிட்டோன்னா என்ன? நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணுவோம்ல இந்த அசிட்டோன். அசிட்டோன்னா என்னது? யா, நெயில் பாலிஷ் ரிமூவர் தான் அசிட்டோன். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். முன்னாடி நம்ம பார்த்தது சிம்பிள் டிஸ்டிலேஷன், அதோட ஒரு அட்வான்ஸ் லெவல் அப்படிதான் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். டு செப்பரேட் 2 or more miscible liquids which do not differ much in their boiling points. அதாவது இது என்னன்னா, நம்ம சிம்பிள் டிஸ்டிலேஷன் என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு 2 லிக்விட் வந்து ஒரு 25 கெல்வின் ஆச்சு டிஃபரன்ஸ் இருக்கும் போதுதான் வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷன் நம்ம யூஸ் பண்ணோம். அதே இது ஃபார்
ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ அந்த ரெண்டு லிக்விட்ஸ்க்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இல்ல, ஒரு பக்கத்துல தான் அதோட பாயிலிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அப்போ இந்த ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெயினா நம்ம யூஸ் பண்றது எங்க அப்படின்னா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்ல மெயினா யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு பர்னர் மாதிரி இருக்கும், இவ்வளவு பெரிய டேங்க், இங்க நடுவில் ட்ரேவா இருக்கும். ஸோ அதுல வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று கலெக்ட் ஆகும். இப்போ ஒரு அந்த க்ரூட் ஆயில்னா அந்த பெட்ரோல் தான் ஃபர்ஸ்ட், பெட்ரோலுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது ஃபில்டர் ஆக தான் பெட்ரோல்லாம் வரும் ஃபைனல் ப்ராடக்ட்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஆகும்போது ஒரு டீசல் வரும், இல்ல கோல் தார் வரும், ஸோ இந்த மாதிரி நிறைய கெரோசின் வரும். இது எல்லாமே வந்து பெட்ரோல் மேக் பண்ற ப்ராசஸ்ல ஒவ்வொன்று. ஸோ ஒவ்வொரு பாயிலிங் பாயிண்ட்ல ஒவ்வொன்று கலெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனோட ப்ராசஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸோ நான் ஜஸ்ட் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் chromatography. பிஃபோர் வி ஓகே, அப்சார்ப்ஷன் அட்சார்ப்ஷன், இது நீங்க வந்து கேர்ஃபுல்லா கவனிங்க. அப்சார்ப்ஷன் அட்சார்ப்ஷன், இங்க பி இங்க டி, இதான் டிஃபரன்ஸ். அண்ட் இதோட மீனிங்கும் டிஃபரன்ஸ் தான். அட்சார்ப்ஷன் அப்படின்னா இப்போ is the process by which the particles of a substance is concentrated only at the surface of another substance. Absorption என்ன அப்படின்னா is the process in which the substance is uniformly distributed throughout the bulk of another substance. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன்ல இப்போ ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. சாக் பீஸ் எடுத்து ஒரு இங்க் ஊத்தி அதுல ரோல் பண்ணீங்க அப்படின்னா சாக் பீஸ் மேல இங்க் படர்ந்து இருக்குமா மேல? சோ அது பேரு அட்சார்ப்ஷன். அதாவது மேல மட்டும் அந்த கலர் ப்ளூவா மாறி இருக்கும். சோ அது வந்து அட்சார்ப்ஷன். அட்சார்ப்ஷனா சர்ஃபேஸ் பினாமினா, அதாவது சர்ஃபேஸ்ல மட்டும் அது வந்து கலர் இருக்கும். சோ அதே இது இப்ப அந்த சாக் பீஸ ரொம்ப நேரம் அந்த இங்க்லயே டிப் பண்ணி வச்சிருங்க. அப்போ ஓபன் பண்ணி அந்த சாக் பீஸ உடைச்சு பாத்தீங்கன்னா உள்ளேயும் வந்து அந்த ப்ளூ கலர் இங்க் படர்ந்து இருக்கும், ப்ளூ கலர்ல மாறி இருக்கும் உள்ளேயும். சோ அது வந்து அப்சார்ப்ஷன், நல்லா உறிஞ்சுக்கிறது தான் அப்சார்ப்ஷன், உள்ள போறது. சோ இப்போ நார்மலா அப்சார்ப்ஷன்ல வந்து கொஞ்ச நேரம் அதை வந்து இங்க்ல ரோல் பண்ணி எடுத்து உடைச்சு பாத்தீங்கன்னா ஒயிட்டா தான் இருக்கும் சாக் பீஸ். ஆனா ரொம்ப நேரம் அதை வச்சு எடுத்தீங்கன்னா அது வந்து உள்ள ப்ளூ கலர்ல மாறி இருக்கும். சோ இதுதான் டிஃபரன்ஸ். அப்சார்ப்ஷன் அப்படின்னா சர்ஃபேஸ் பினாமினன், அதே இது அப்சார்ப்ஷன் அப்படின்னா இது ஒரு பல்க் பினாமினன், அதாவது லேயர்ஸ்லயும் உள்ள இருக்க லேயர்ஸ்லயும் அது வந்து போகும். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், chromatography is also a separation technique. It is used to separate different components of a mixture based on their different solubilities in the same solvent. So chromatography நாம எப்படி செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ அதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா based on their different solubilities in the same solvent. ஒரே சால்வெண்ட்ல அது வந்து சொல்யூபிளா இருக்கும் அண்ட் அது நிறைய சப்ஸ்டன்சஸோட வேரியிங் சொல்யூபிலிட்டிஸை வச்சுதான் நம்ம இதை வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? செப்பரேட் பண்ணுவோம். ஓகே, இதான் வந்து பேப்பர் குரோமோட்டோகிராஃபி டெக்னிக். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் குரோமோட்டோகிராஃபி மட்டும்தான் நம்மளுக்கு இப்ப கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கணும். அதுல வந்து இப்படி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அண்ட் அதுல வந்து நீங்க ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ இங்க ஒரு பிளாக் இங்க வச்சு ஒரு டாட் இப்படி விட்டு அண்ட் இது வந்து இம்மர்ஸ் ஆற அளவுக்கு, இவ்வளவு மட்டும் இம்மர்ஸ் ஆற அளவுக்கு தண்ணியில நனைச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தண்ணியில நனைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வாட்டர் வந்து ரேஸ் ஆகி மேல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கும், ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கும். அதாவது ஆரஞ்சு கொடுக்கும், ரெட்டு கொடுக்கும், ப்ளூ கொடுக்கும், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து மேல வந்து ஒவ்வொரு லெவல்ல ஒவ்வொரு கலர் மாறி வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் பேஸ்ட் ஆன் தி டிஃப்ரெண்ட் சொல்யூபிலிட்டிஸ்ல நாம வந்து செப்பரேட் பண்றது. ஓகேவா? இதை யாராச்சும் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் ட்ரைட் திஸ் பேப்பர் குரோமோட்டோகிராஃபி? You just try and see. Okay, so இதுக்கு செல்லுலோஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்டா. நார்மல் பேப்பர்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இதுதான் வந்து பேப்பர் குரோமோட்டோகிராஃபி. அதை ட்ரை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா அதோட இது தெரியும். ஓகேவா?
Okay, solutions. A solution is a homogeneous mixture of two or more substances. Okay, so solution na ஒரு நிறைய homogeneous mixture, இது நம்மளுக்கு தெரியும். லெஸ்ஸர் சொல்யூஷன் வந்து சொல்யூஷன்ல சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் தான் ஒரு சொல்யூஷனை மேக் பண்ணும். சால்வெண்ட் வந்து ரொம்ப அதிக அமௌண்ட்ல இருக்கிறது தான் சால்வெண்ட் அந்த சொல்யூஷன்ல, அண்ட் ரொம்ப கம்மி அமௌண்ட் எதை டிசால்வ் பண்றோமோ அதான் சொல்யூட். ஓகேவா, கம்மி அமௌண்ட்ல இருக்கிறது தான் வந்து சொல்யூட். ஓகேவா, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். Clear solution and particles never settle down. This mixture is true solution. True solution na இப்போ sugar water அப்படிங்கிறது இல்ல salt water அப்படிங்கிறது வந்து ஒரு கிளியரா இருக்கும் நம்மளுக்கு பார்க்க, அண்ட் அதோட என்னென்ன டிசால்வ் ஆயிருக்கோ அது செட்டில் ஆகாது கீழே. ஸோ அதுதான் ட்ரூ சொல்யூஷன். அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டார்ச் இருக்கும், ஸ்டார்ச் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஒரு ஸ்டார்ச்னா வந்து என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு பொட்டேட்டோ சாறு இருக்குல்ல, பொட்டேட்டோ சாறு. ஸோ அதை வந்து எடுத்து நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிருந்தா அது வந்து ரொம்ப கிளவுடியா, அதாவது ஒயிட் கலர்ல ஒரு மாதிரி மங்கலா இருக்கும்ல அந்த வாட்டர். ஸோ அதுதான் வந்து கொலாய்டல் சொல்யூஷன். ஓகேவா, அது கொலாய்டல் சொல்யூஷன். வேரஸ் ஒரு டர்பிட் சொல்யூஷன் அப்படின்னா, இப்போ கோதுமாவும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது ரொம்ப திக்கா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து டர்பிட் சொல்யூஷன், அது பேரு சஸ்பென்ஷன். ஓகேவா, டோட்டலா 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன, ட்ரூ சொல்யூஷன், இன்னொன்னு கொலாய்டல் சொல்யூஷன், அண்ட் இன்னொன்னு சஸ்பென்ஷன். ஓகேவா, தட்ஸ் இட். அண்ட் இதுல நீங்க இந்த பாக்ஸ நல்லா படிக்கணும், இம்பார்ட்டன்ட். Got it? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா the major difference in the particle is the particle size. இது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ல என்ன டிஃபரன்ஸ்னா பார்ட்டிகல் சைஸ், அப்புறமா இன்னொன்னு என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா அது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. டிண்டல் ப்ராப்பர்ட்டி இல்ல ஃபில்ட்ரேஷன் டெக்னிக் எல்லாமே மாறும். ஸோ இதுல வந்து நீங்க இந்த சின்னதா இருக்குல்ல இந்த பாக்ஸஸ் ஒவ்வொன்றுக்கும் மேல இதை நீங்க வந்து சைசஸ் வந்து நோட் பண்ணிக்கணும். கண்டிப்பா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். The sizes வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. Then after that colloidal solution. Okay, colloidal solution is a heterogeneous system consisting of dispersed phase and dispersion medium. Okay, இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஹோமோஜீனஸ். இப்போ ஹெட்ரோஜீனஸ்ல கொலாய்டல் சொல்யூஷன் நம்ம பார்த்தோம்ல, 3 டைப் சொல்யூஷன், அதுல கொலாய்டல் செகண்ட் டைப். அது என்ன, அதுல கொலாய்டல் சொல்யூஷன்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டிஸ்பர்ஷன் ஃபேஸ் இருக்கும் அண்ட் இன்னொன்னு டிஸ்பர்ஷன் மீடியம் இருக்கும். ஓகேவா, டிஸ்பர்ஷன் மீடியம்னா சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் வந்து அந்த டிஸ்பர்ஷன் ஃபேஸ்னா சொல்யூட், அது வந்து டிசால்வ் ஆகுறது, அதுதான் வந்து டிஸ்பர்ஷன் ஃபேஸ், டிஸ்பர்ஷன் மீடியம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், ஓகே, the combination of gas and கேஸும் காம்பினேஷன் ஆகுறது வந்து இட் இஸ் நாட் அ கொலாய்டல் சொல்யூஷன். அது வந்து மங்கலாலாம் இருக்காது, அது வந்து ஒரு ட்ரூ சொல்யூஷன். ஓகேவா, நம்மளால என்ன டிஃபர் ஆகுது, ஒரு கேஸும் கலந்தா நம்மளுக்கு அதுல என்ன இருக்குன்ட்டு நம்மளால ஸ்ட்ரைட்டா விசிபிளா இருக்காது, அது ஒரு ஜஸ்ட் ஒயிட் அந்த மாதிரிதான் இருக்கும், கலர்லெஸ். ஓகே, இவ்வளவுதான். அண்ட் மோர் ஓவர் இப்போ நீங்க இதை படிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க வந்து எழுதி பார்த்துதான் படிக்கணும், அப்படிதான் படிச்சாகணும். இந்த டேப்ல காலம் இருக்கு பாத்தீங்களா, இத வந்து நீங்க எழுதி பார்த்து படிச்சு அவ்வளோ டைம் எழுதி பார்த்து படிக்கணும். ஓகேவா, மறக்காம படிங்க, மெமரைஸ் பண்ணிருங்க. ஓகேவா, இந்த டேப்ல காலம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th 11th போர்ஷன்ல அப்படியே இந்த டேப்ல காலம் இருக்கும், புரியுதா? நெக்ஸ்ட் டிண்டல் எஃபெக்ட், அவ்வளவுதான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். Brownian movement. Brownian movementனா rapidly in zigzag direction. அதாவது கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ், இப்போ ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்னா சைஸ் வந்து ட்ரூ சொல்யூஷனோட பெருசா இருக்கும், அதான் வந்து கொலாய்டல் பார்ட்டிகல். இப்போ இதை ஷேக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட மாலிகுலோட சைஸ் பாத்தீங்கன்னா இங்க பெருசா இருக்கு. சோ அது வந்து எப்பயுமே ஒரு மூவ்மெண்ட்ல தான் இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சுக்கிட்டு. சோ இது ஒரு மாலிகுல்ல இப்படி 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 ஜிக்ஸாக்கா மூவ் பண்றது, இந்த பினாமினன் பேர் தான் Brownian movement, and it is a property of colloidal solution. ஓகேவா, so unbalanced bombardment of the particles by the molecules of dispersion medium, இதான் வந்து Brownian movement. ஓகே, அதே மாதிரி டிண்டல் எஃபெக்ட் பாத்துக்கோங்க.
டிண்டல் எஃபெக்ட் நீங்க லைஃப்லயும் பார்த்திருப்பீங்க. அதாவது டிண்டல் எஃபெக்ட் வந்து என்னன்னா பாத் ஆஃப் பீம் பிகம்ஸ் விசிபிள். இப்போ ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் எடுத்து அதுல நீங்க ஒரு டார்ச் லைட் இல்லைன்னா லைட்டை வந்து அதுல விட்டீங்கன்னா அந்த வழியா, அதாவது இன்னொரு சைட்ல அந்த லைட் வந்து அந்த லைட் போற பாத் வந்து நம்மளுக்கு ஈஸியா விசிபிளா இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷனோட ப்ராப்பர்ட்டி தான், ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அண்ட் டிண்டல் எஃபெக்ட். ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, இதெல்லாம் ஜென்ரல் தான், நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணது தான். த நெக்ஸ்ட் எமல்ஷன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும். 1 செகண்ட். ஸோ இதான் டிண்டல் எஃபெக்ட். இப்போ ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்கு, லென்ஸ் இருக்கு, அதை வந்து கன்வெர்ஜ் பண்றோம் ஒரு பீக்கர்ல. இது வந்து ட்ரூ சொல்யூஷன் வச்சுக்கலாம். ட்ரூ சொல்யூஷன்ல வந்து லைட் வந்து அப்படியே தான் பாஸ் ஆகும், நம்மளுக்கு விசிபிளா இருக்காது போறது லைட். ஆனா அதே இது இப்போ ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் எடுத்து ஒரு பீக்கர்ல அதுல வந்து நீங்க லைட்டை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ஃபினாமினன் நடக்கும் அண்ட் அந்த லைட்டோட விசிபிலிட்டி தெரியும், அது அங்கதான் பாஸ் ஆகுது அப்படின்ட்டு விசிபிளா தெரியும். ஓகேவா, இதான் டிண்டல் எஃபெக்ட். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு மரத்துல இருந்து இந்த மாதிரி நம்மளுக்கு விசிபிளா லைட் தெரியுதுல்ல, ஸோ இதெல்லாம் கூட டிண்டல் எஃபெக்ட் தான். அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட்டா கன்வர்ஜ் ஆகி அந்த பீம் தெரியும் பாருங்க, அதுதான் வந்து டிண்டல் எஃபெக்ட். ஓகே, இதெல்லாம். ஸோ ஓகே, தட்ஸ் இட். எமல்ஷன்ஸ். எமல்ஷன்ஸ் a special kind of colloids. எமல்ஷன் வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொலாய்ட் தான். அண்ட் இதுல வந்து 2 இம்மிசிபிள். ஸோ எமல்ஷன் அப்படின்னா இப்போ 2 டைப் ஆஃப் கொலாய்ட் இருக்குல்ல, 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸ். இம்மிசிபிள் லிக்விட்ஸ் அப்படின்னா என்னது? இம்மிசிபிள் லிக்விட்ஸ்னா ரெண்டு டிசால்வ் ஆகாது. ஓகேவா, அதுதான் வந்து இம்மிசிபிள் லிக்விட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எமல்ஷன் வந்து 2 இல்ல 2க்கும் மேல இருக்கிற இம்மிசிபிள் லிக்விட்ஸை செப்பரேட் பண்ற டெக்னிக் தான் வந்து எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இமல்ஷன். அண்ட் ஒன் டைப் ஆஃப் லிக்விட் பார்ட்டிகல் கெட்ஸ் ஸ்கேட்டர்ட் இன் அனதர். ஓகே, ஸோ எமல்ஷன் வந்து 2 டைப் ஆஃப் எமல்ஷன் எக்ஸாம்பிள்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைப் என்னென்ன அப்படின்னா, just a minute. Okay, first one என்ன அப்படின்னா oil and water can form an oil in water emulsion. oil in water, OW, oil in water. oil in water னா வாட்டர்ல oil droplets கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து oil in வாட்டர் எமல்ஷன். அதாவது வாட்டரோட குவான்டிட்டி அதிகமா இருக்கும், ஆயில் வந்து ஃபியூ டிராப்ஸ் விட்டா, இதுதான் ஆயில் வாட்டர் எமல்ஷன். இது வந்து கிரீம் அதெல்லாம் கூட எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன் அப்படின்னா வாட்டர் ஆயில் வந்து அதிகமா இருக்கும் அதுல கொஞ்சம் வாட்டர் டிராப்லெட் விட்டா அதுதான் வந்து வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன். அண்ட் எக்ஸாம்பிள் பட்டர். இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் எதுக்கான இது அப்படின்ட்டு நீங்க ஞாபகம். கேம் டு த எண்ட் ஆஃப் த லெசன். ஸோ இவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு லெசன்ல. யூ ஹாவ் டு ஆன்சர் மீ. ஓகே, ஸோ ஹோல் மில்க் ஏன் ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மில்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு, லைக் கால்சியம் இருக்கு, இல்ல லாக்டோஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால கெசின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து லாக்டோஸ் இந்த மாதிரி கெசின் அதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும்னா இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு மிசில் ஃபார்மேஷன் பண்ணிக்கும். அதாவது நிறைய ஒரு டிராப்லெட் மாதிரி, அதாவது ஆயில்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து மிசில் ஃபார்மேஷன் மாதிரி பண்ணிக்கும் இந்த மாதிரி. ஸோ அந்த மிசில் ஃபார்மேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால அது வந்து லைட் போச்சு அப்படின்னா லைட் இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணிரும். ரிஃப்ராக்ட். ஓகே, ரிஃப்ராக்ட்னா பெண்டிங் ஆஃப் லைட். ஓகே, ஸோ ரிஃப்ராக்ட் பண்ணிரும் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம். அண்ட் இதுல வந்து பட்டோனே ரிஃப்ராக்ட் பண்ணி இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஸ்கேட்டர் ஆயிரும். ரிஃப்ராக்ஷன்னால ஒயிட்டா அப்பியர் ஆகுது. ஓகேவா, இல்ல லைட் மிக்ஸ்லாம் ஆகாது, லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகிரும். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரிஃப்ராக்ட் பண்ணிரும் லைட்டை. ஓகேவா, நெக்ஸ்ட் ஓஷன். ஓஷன் ஏன் ப்ளூ கலர்ல இருக்கு?
Yeah, you can answer. ஆயம் அதிகரிக்க அதிகரிக்க வந்து அந்த கலர் வந்து ப்ளூவா தெரியுது. அது ஆழம் அதிகமா இல்ல, நம்ம மேலேயே பார்க்கும் போதே அது வந்து ப்ளூவா தானே தெரியுது ஓஷன். அது வந்து கடல் வந்து ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷன் சொல்வாங்க. ஓ அப்படியா? ஆனா ஸ்கையும் ப்ளூ இல்ல. ஸ்கை வந்து சில இடத்துல வந்து ஆரஞ்சா கூட தெரியும், எல்லோவா தெரியும். அதெல்லாம் எதனால? இது எல்லாமே ஒரே பினாமினன் தான். ஆயம் அதிகரிக்க அதிகரிக்க ப்ளூ கலர்ல இருக்குன்னு சொல்வாங்க. அது வந்து ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அது வந்து ஏன்னா உள்ள ஆழம் அதிகமாக அதிகமாக கிரீன் கலர்ல இருக்கும். ஏன்னா லைட் உள்ள பெனிட்ரேட் ஆகாது, கிரீன் கலர் தான் ரொம்ப அதிகமா அங்க பெனிட்ரேட் ஆகுறதுனால நம்மளுக்கு அந்த கலர்ல தெரியுது. ஓகே, குட் தான், குட். ஓகே மேம். ஓகே, சோ ஏன் அப்படின்னா இப்ப ப்ளூ பார்ட் ஆஃப் த இப்போ வந்து ஃபில்டர் மாதிரி தான் இது வந்து நடக்கும். சோ இப்போ என்னன்னா ஓஷன் வந்து மே ஆல்சோ டேக் கிரீன் கலரும் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ரெட் கலர் இருக்கலாம், இல்ல வேற கலர் கூட இருக்கலாம். சோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த வாட்டர் மேல ஒரு சில செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும், இல்ல ஒரு சில பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். அப்ப வந்து அந்த வாட்டர், அதாவது வேவ் லென்த், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ் லென்த் தெரியும்ல உங்களுக்கு. அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ் லென்த்ஸ் வந்து இருக்கும். லைக் ரெட் ஆர் ரெட் தான் இட் ஹேஸ் த லாங்கஸ்ட் வேவ் லென்த். ஸோ இந்த மாதிரி இடத்துல வாட்டர் வந்து நிறைய ரெட் கலர் வந்து அப்சர்வ் பண்ணனால மீதி ப்ளூ கலர் மாதிரி தான் இருக்கும் மீதி. ஸோ அடுத்தது வந்து ப்ளூ தான் இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஓஷன் வந்து அந்த கலரை எடுத்துக்கும். ஏன்னா அந்த ஃப்ளோட்டிங் செடிமெண்ட்ஸ் இல்ல அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து வாட்டர்ல இருக்கனால அது பவுன்ஸ் ஆஃப் பண்ணி ப்ளூ கலர் நம்மளுக்கு தெரியுது. அந்த எதனால அப்படின்னா ஃப்ளோட்டிங் செடிமெண்ட்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் இன் த வாட்டர், இது ரெண்டுனால தான் வந்து இது நடக்குது. அண்ட் கலர் ஸ்பெக்ட்ரம்னாலயும் நடக்குது. ஓகேவா? வாட்டர் அப்சர்வ்ஸ் கலர் இன் த ரெட் பார்ட் ஆஃப் த லைட் ஸ்பெக்ட்ரம். ஆமா, வாட்டர் வந்து ரெட் கலர் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ மீதி வந்து ப்ளூ கலர் தான் வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணி வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், why sun looks yellow when it is really not? சன் ஏன் நம்மளுக்கு எல்லோ கலர் தெரியுது, ஆனா சன் ரியலா எல்லோ கலர் இல்ல, ஏன்? பிகாஸ் எர்த் அட்மாஸ்பியர் இருக்குல்ல, எர்த் அட்மாஸ்பியர்ல நிறைய கேசஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சன்னோட ரேஸ் இல்ல அந்த இல்லூஷன் தான் இது வந்து நம்மளோட எர்த் அட்மாஸ்பியர் நம்மளுக்கு தர இல்லூஷன் தான் அது. அதாவது வார்மர் சன்ரைஸ் இல்ல சன் செட் அப்போ வந்து இந்த மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல, அட்மாஸ்பியர் மாலிக்யூல்ஸ், இது வந்து என்ன லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அது வந்து இது ஒரு பிரிசம் அப்படின்னு சொல்லலாம். ஒயிட் லைட் அப்படிங்கிறது ஒரு பிரிசம். டிஃப்ரெண்ட் வேவ் லென்ஸ்ல டிஃப்ரெண்ட் லைட்ஸை வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆரஞ்சு கலர் மேம், பிகாஸ் எர்த்ஸ் அட்மாஸ்பியர். ஆமா, பிகாஸ் ஆஃப் எர்த்ஸ் அட்மாஸ்பியர். எர்த் அட்மாஸ்பியர்ல நிறைய கேசஸ் இருக்கனால அது வந்து ரிஃப்ராக்ட் பண்ணுது. ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு அந்த லைட் நம்மளுக்கு வரதில்லை. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் இல்ல ரெட் கலர் அந்த மாதிரி நம்மளுக்கு, இல்ல எல்லோ கலர் அந்த மாதிரி நம்மளுக்கு கலர்ஸ் தெரியுது. ஓகே, இதான் ரீசன். ஓகே, ஸோ டேப்லெட் காலம் சொன்னீங்களா அது? ஓகே, திஸ் டேப்லெட் காலம் இன் பேஜ் நம்பர் 117 எடுத்துக்கோங்க. இதான் ஃபைனல். நம்ம எல்லா ப்ராசஸும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஈஸியா அது புரியும். ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர், அது வந்து என்னென்ன டைப் ஆஃப் மிக்சர்? ஃபர்ஸ்ட் சாலிட் இன் சாலிட். சாலிட் இன் சாலிட்னா அரிசியில கல் இருக்குல்ல, அரிசியில கல் வந்து சாலிட் இன் சாலிட், அரிசியும் சாலிட் கல்லும் சாலிட். ஸோ அது வந்து ஒரு ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் செப்பரேஷன் நம்ம பண்ண முடியும்? ஹேண்ட் பிக்கிங் பண்ணலாம், சீவிங் பண்ணலாம், வினோயிங் இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்ல நம்ம பார்த்துருப்போம்ல. அது இல்ல மேக்னெட்டிக் செப்பரேஷன். இப்போ ஒரு ரெண்டு பார்ட்டிகல் சாண்டும் அயனும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு மேக்னெட்டுக்கு கொண்டு வந்தோம்னா சாண்டும் அயனும் தனியா வந்துடும், அயன் வந்து மேக்னெட்ல ஒட்டிக்கும். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன். அதே மாதிரி இன்சோலிபிள் சாலிட் அண்ட் லிக்விட். இப்போ ஒரு சாலிடும் ஒரு லிக்விடும் இன்சோலிபிள், சாண்ட் வாட்டர், மட்டி வாட்டர், இதெல்லாம் வந்து என்ன ப்ராசஸ்ல செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா செடிமெண்டேஷன், டீகான்டேஷன், லோடிங், ஃபில்ட்ரேஷன், சென்ட்ரிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு இம்மிசிபிள் லிக்விட்ஸ்க்கு, அதாவது ரெண்டுமே டிசால்வ் ஆகாது, வாட்டர் அண்ட் ஆயில், அதெல்லாம் வந்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், டீகான்டேஷன். அதே மாதிரி ஹோமோஜீனஸ்க்கு வந்து சொல்யூபிள்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணும் ஹோமோஜீனஸ் மிக்சருக்கு. ஏன்னா அப்படியே நார்மலா வந்து செப்பரேட் பண்றது ரொம்ப கஷ்டம் ஹோமோஜீனஸ்க்கு. ஏன்னா இட் வில் நாட் பி விசிபிள் டு த நேக்கட் ஐஸ்.
soluble solid and liquid இது வந்து evaporation distillation crystallization இந்த மூணு டெக்னிக்ஸ். தென் ரெண்டு miscible liquids ரெண்டுமே மிக்ஸ் ஆகும், ரெண்டும் soluble ஆகும் ரெண்டுக்குள்ளேயும்னா fractional distillation பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவோம்ல அது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து solution of 2 or more solids in liquid ஒரு 2 இல்ல 3 சாலிட் வந்து ஒரு லிக்விட்ல வந்து கலந்து சொல்யூஷனா இருக்கிறதுக்கு நாம குரோமோட்டோகிராஃபி டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த எல்லா டெக்னிக் பேரும் உங்களுக்கு இப்ப தெரியும், அதோட மெத்தடும் தெரியும். ஸோ இதனால தான் இதை வந்து லாஸ்டா சொன்னேன். ஓகே, தட்ஸ் இட். கிளாஸ் அவ்வளவுதான்.